வந்துடும். உலகத்தில் எதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காதுன்னு சொல்கிறாங்களோ இதெல்லாம் இந்த முயற்சியில் வந்துடும். ஆனால் எல்லாம் வந்துடும். ஆசான் அருளாலே அடிசேர் ஞானம் வந்துடும். குருநாதனால மட்டும்தான் திருவடி ஞானம் வரும். திருவடி ஞானம் வேற எதனாலும் வராது சொல்றார். நூலை முடிக்கும்போது சொல்றார், ஆசான் அருளாலே அடிசேர் ஞானம் வந்துடும், மற்ற ஒன்றாலும் வாராது. வந்துடும்னு மட்டும் முடிக்கல, மேலே சொன்ன எல்லாத்தையும் என்ன செஞ்சீங்கனாலும் திருவடி ஞானம் குருநாதன் இல்லாமல் வராது. ஆசான் அருளாலே அடிசேர் ஞானம் வந்துடும், மற்ற ஒன்றாலும் வாராதாகும். மற்றவையும் அவனருளால் மறுவும் தானே. மற்ற என்னது, மேலே சொன்ன எல்லாமே குருநாதனை வணங்கினீங்கன்னா வந்துடும். மேலே சொன்ன எல்லாமே குருநாதனை வணங்கினா வந்துடும். ஆனால் என்ன செஞ்சாலும் குருநாதன் இல்லாமல் திருவடி ஞானம் வராது. எப்படி வணங்கிறதுன்னு கேட்குறார். சரிங்க, குருநாதனை வணக்க சொல்கிறீங்களே, எப்படிங்க வணங்கிறது? பரபிரம்மம் இவன் என்றும், பரசிவன் தான் என்றும், பரஞானம் இவன் என்றும், பராபரன் தான் என்றும், அரண்டரு சீர் நிலையெல்லாம் இவனே என்றும் அருட்குருவை வழிபடவே. எப்படி வணங்கணும்? பரபிரம்மம் குருநாதன் தான், பரசிவம் குருநாதன் தான், அரண்டரு சீர் நிலையெல்லாம் 24 25 மாகேஸ்வர மூர்த்தம் யாரு? குருநாதன் தான். எல்லாமே குருநாதன் வணங்கடா அடிசேர் ஞானம் வரும். நூலை இன்னும் 328வது பாட்டில் முடிக்கிறார் எப்படி குருநாதனை வணங்கணும்னு சொல்லி. ஏன்னா இப்படி வணங்கினாதாங்க அதெல்லாம் விளவும், அது வரும். வேறு எந்த வகையிலும் அடிசேர் ஞானம் நமக்கு வரவே வராது. எனவே குருநாதனை வணங்குவதை தவிர வேறு வழி நமக்கு இல்லை என்று சொல்லி இந்த அதிகாரத்தை நிறைவு செய்கிறார். 6வது அதிகாரத்தை தேநீர் அடிக்க அப்புறம் பார்ப்போம்.